அருணகிரிநாதர் மற்றும் முருகபெருமான் ஒரு பக்தியின் வரலாறு. பழனியில் சந்நிதானத்தின் பின் ஒரு பக்தனின் வாழ்வை மாற்றிய கதை. காலம் கடந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்னல்ல, இது நடந்தது மதுரையில். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் அருணகிரிநாதர். வைதீக கல்வி, வேதங்களும் சங்கீதமும் சிறப்பாக பயின்றவர். ஆனாலும் இளைஞர் மனம் சுப்பிரமணியர் பாதங்களை போக்கி வேறொரு வழியில் செல்லத் தொடங்கியது. காம ஆசையின் கட்டுப்பாடற்ற ஓட்டம். அருணகிரிநாதர் வாழ்வின் இளமை பருவத்தில் விருப்பமில்லாத பாதையில் சென்றார். தம்மை போன்ற ஒரு வைதீகராக இருக்க வேண்டியவராக இருந்தும் காமம், இசை, நாட்டியத்தில் மூழ்கினார். தாயாரின் சொற்கள் முருகனை நாடு என் மகனே என்று கேட்டும் செவிக்கு படாமல் போனது. தற்கொலைக்கு முயற்சி. ஆனால் ஒரு திருப்புமுனை. ஒரு நாள் வாழ்வின் வெறுப்பில் விழுந்து மதுரை திருவிளக்கில் உள்ள கும்பக்கரை மண்டபத்தில் இருந்து குதிக்க முயன்றார். ஆனால் அதே ஸ்பிளிட் செகண்டில் காது கொள்ளும் சப்தம். அருணகிரிநாதா, எங்கிருந்து வந்தது? தெளிவான சட்டம், ஒரு பசுமை தோற்றம், 6 அடியில் வர்ணங்கள் மிகுந்த ஒரு குமாரன். அந்த கையில் வஜ்ரவேல், விழியில் பரிவு. அவர்தான் முருகபெருமான். நீ என் பக்தனாகப் போகிறாய். முருகன் வார்த்தைகள். ஓ அருணகிரிநாதா, வாழ்வு என்பது ஒரே ஒரு வசீகரத்திற்கு அல்ல. உன் வாழ்வுக்கு அர்த்தம் உண்டு. எழுந்து நில்லு. உனக்கு நான் சொர்க்க வாசலாக திருப்புகழ் புனைய வைக்கப் போகிறேன் என்று கூறி முருகபெருமான் ஒரு வேளால் அவரது மார்பில் தொட்டு ஆசிர்வதித்தார். அந்த நாள் முதல் அருணகிரிநாதர் பாமாலை போல முருகன் புகழ் பாடத் தொடங்கினார். திருப்புகழ் என்ற பிரம்மாண்டமான பக்தி இலக்கியத்தை எழுதியார். ஒவ்வொரு பாடலும் பிராமண மரபின் ஸ்ரீ சூக்தங்களைப் போல்தான். ஆனால் எளிமையாக, ஆனந்தமாக. முனிவர்கள் கற்றுக்கொள்ளும் பாடம். பிராமண மரபில் வேதம் மட்டும் போதாது, பக்தியும் தேவை. அருணகிரிநாதர் காட்டியது பக்தி என்பது கடந்து செல்லும் பாலம், சிவபெருமான் மற்றும் சுப்பிரமணியருக்கு இடையே. திருப்புகழ் பாடும் ஒவ்வொரு முறையும் முருகன் அந்த ஸ்தலத்தில் காட்சியளிக்கிறார் என்று சொல்வார்கள். அதுவே இந்த கதை தொடரும் காரணம். நீங்கள் விரும்பினால் அடுத்ததாக வெள்மீக முனிவர், முருகனிடம் வேல்யாசம் பெற்ற கதை, அல்லது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நிகழும்போது பிராமணர்கள் செய்த பூஜை விபரங்கள் போன்ற மற்ற கதை சொல்லிக் கொடுக்கலாம். தயங்காமல் சொல்லுங்கள்.